தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கும்படியாய், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் வீடுகளிலே அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. துவக்கு முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே பாட இருக்கின்ற பாடல்கள், கேட்கப் போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே மாதம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலையில் ஆண்டுடைய திரு பிரசன்னத்தினால் அமர்ந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூடிருந்து உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் அமைதியையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் கடவுள் உங்களுக்கு தந்தருளுவாராக. நம் அனைவரும் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்ற வண்ணமாக இருந்து பாமாலையிலே இரண்டாவது பாடல், பாமாலையின் 2, நம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தென்னிந்திய திருச்சபை இருவடிப்பாட்டு நூல் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 76. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பக்கம் 80. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து
உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாங்கள் எழுந்து எங்கள் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தோம், இனி உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமூகத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல். எல்லா விதத்தும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம் அனைவரும் இடங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். முதலாம் பாவறிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டுடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் இருக்கிற இடத்திலே அமைதியோடு கூட அமருவோம். இப்பொழுது திருமறை பாடும் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கத்தக்க ஸ்லாகியத்தை தந்திருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 கடைசி வரை வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 கடைசி வரை வாசிக்க கேட்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை.
வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேல் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமின் கர்த்தர் வருவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் ஜபசிந்தையோடு கூடிருந்து கீர்த்தனையிலே 306வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையின் 306வது பாடல். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். சங்கீதக்காரன் செபித்தது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்டது போல உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் நீர் தந்திருட வேண்டுமாய் செபிக்கின்றோம்.
கால வேளை நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து வெளிப்படுவீராக. நான் அல்ல, ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, என்னை பார்க்கிற எல்லாரும் உம்மை பார்க்கட்டும் சுவாமி. நான் சிறுகவும் நீர் பெருகவும். இந்த கால வேளையில் நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையிலே மீண்டும் ஒரு விசை கூட நான் உங்களை இந்த காணொளியின் வழியாக உங்களோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ளுவதிலும் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதத்தை துவங்கியிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட அமர்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. இன்றைக்கு நீங்கள் வாசிக்க கேட்ட யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களோடு கூட மிக சுருக்கமாய் அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அழிவு, சோர்ந்து போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற, எல்லாவற்றையும் இழந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ அந்த இழந்தவைகளை நான் மீண்டும் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், மீண்டும் நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். என்ன நடந்தது? ஒருவேளை இந்த யோவேல் தீர்க்க புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, வயல் வெளிகள் எல்லாம் பாழாய் போயிற்று, பயிரிடுகின்ற பூமி துக்கம் கொண்டாடுகிறது, தேசத்திலே விளைச்சல் இல்லாமல் போய்விட்டது, அவர்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற உணவுக்காக பயன்படுத்துகின்ற திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெயும் மாண்டு போயிற்று. அப்படின்னு சொன்னால் தங்களுடைய முழு வாழ்வாதாரங்களையும் இழந்து விட்டார்கள். அவர்கள் வாழ்வதற்கென்று இருக்கக்கூடிய நிலங்கள் முதற்கொண்டு தாங்கள் உழைக்கிற அந்த விளைச்சல் உழைப்பு கொண்டு நாங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு பிழைக்க வேண்டும் என்று இருக்கிற எண்ணெயும் திராட்சரசமும் கூட இல்லாமல் போய்விட்டது. அப்படின்னு சொன்னால் தேசம் முழுவதும் துக்கத்தோடு கூட இருக்கின்றன. தேசம் முழுவதும் எல்லாவற்றையும் இழந்து போனது. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம் சொல்லுகிறது,
ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டது. ஆலயங்களிலே காணிக்கை இல்லாமல் போனது. ஒன்னாசு சொல்லுகிறது, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய வாளத்தை விட்டு அற்று போயிற்று. ஆலயத்தில் பலி செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. மக்கள் ஆலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆலயம் மூடப்பட்டு விட்டது. இதனால் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஊழியக்கார ஆசாரியர்கள் துக்கிக்கின்றார்கள். ஆலயம் மூடப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி மக்கள் துக்கித்து புலம்பி அழுகின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பு. எல்லாம் வெட்கப்படுறாங்க. வெட்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றதை விட, இந்த வெட்கம் என்பது எப்படின்னு தெரியுமா? கூனி குறுகி போய் ஒண்ணுமே இல்லாமல் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அதனால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பயிலுகின்ற குடிகளே வெட்கைப்படுங்கள். அப்படியே வெட்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறாங்க. எல்லாம் இழந்து போயிட்டாங்க. தேசத்தில் இருக்கிற திராட்சரச தோட்டக்காரர் எல்லாம் அலறி அலறி அழுகிறார்கள். ஏன்? எல்லாமே எங்களுக்கு அழிஞ்சு போச்சு, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். ஒண்ணுமே தேசத்தில் இல்லை. ஏன் சொல்ல தெரியுமா? அந்த மக்களை பார்த்து, இப்படி இவ்வளவு பெரிய ஒரு அழிவை உங்க நாட்களை எப்பாவது பார்த்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, அந்த தேசத்தில் இருக்கிற முதியோர் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதுவரையிலும் இப்படி பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பெரிய அழிவு, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்குட்டா பூச்சி, இவைகள் எல்லாம் வந்து உங்கள் நிலச்சல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஆலயம் மூடப்பட்டிருக்கிறதே, ஆலயத்திலே பலி செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லையே, ஆலயத்திலே காணிக்கை குறைந்து போனதே. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி எப்போவாது நீங்க பார்த்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை கேட்ட பொழுது, அந்த தேசத்தில் இருக்கிற முதியோர்கள், வாலிபர்கள் எல்லாம் முதியோர்கள், அவர் பார்த்து சொன்னாங்களாம், இப்படி எங்க தேசத்தில் ஒரு நாளும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்கு உணவில்லாமல் போயிடுச்சு, மக்களுக்கு தொழில் இல்லாமல் போயிடுச்சு, கடவுளை ஆராதனை செய்வதற்கு ஆலயங்கள் இல்லாமல் போய்விட்டது. இன்னும் ஆழமாய் சொல்லணும்னு சொன்னா, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சந்தோஷமே அற்று போயிற்று. மிக அழகாய் சொல்லுகிறார், சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு அழிந்து போயிற்று. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் படத்தான் சொல்றாரு, சந்தோஷம் அழிந்து போயிடுச்சு. சூழ்நிலைகளை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா நாங்க இதுவரை இப்படி பார்த்ததே இல்லை. இந்த அனுபவம் எங்களுக்கு புதுசா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாதையில இதுவரை நாங்க வந்ததே இல்லை. இதைதான் யோசுவா புத்தகத்தில், யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசுவா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் இதுவரை நாங்க இந்த வழியில கடந்து வரல. யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை. இஸ்ரவேல் மக்கள் இப்போ பானத்தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்காக போய் நின்று இருக்கிறாங்க. இப்போ ஒரு பார்த்தீங்களா, யோர்தான் நதி அப்படியே இருக்கு. இப்போ அது கடந்து போகணும், ஆனால் பின்னாடி பயமா இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, யுத்த வீரர்களா இருக்கிறாங்க, சொல்றாங்க, அவர் சொல்றாரு, இந்த வழியா இதுவரை நீங்க கடந்து போகல. இது புதிய அனுபவம், இப்பதான் புதுசா போறோம்.
அதே போலதான் இந்த இஸ்ரவேல் மக்களும் கூட இந்த அழிவு என்பது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் இதுவரையிலும் பார்க்கலங்க. அநேகர் அந்த தேசத்தில் யோசிக்கிறாங்க, எப்போ நமக்கு இந்த அழிவு போகும், எப்போ இந்த அழிவு நம்மை விட்டு போகும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தேசத்தில் பஞ்சம் இருக்கும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஆலயம் மூடப்பட்டிருக்கும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்கள் பசியும் பட்டினியமா சாகணும், எப்பொழுது எங்கள் தேசத்திலே சந்தோஷம் வரும் யாருக்குமே தெரியாது. காரணம், தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்த ஒரு நிலை, இருள் சூழ்ந்த ஒரு நிலை. இப்படி அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, கடவுள் நம்மை விட்டு போய்விட்டாரோ, கடவுள் நம்மோடு கூட இல்லையோ? ஒரு மிகப்பெரிய கேள்வி. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசியா தீர்க்க புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த மக்கள் கேட்கின்றார்கள், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னை மறந்து விட்டார் என்று மக்கள் சொல்லுகிற பொழுது, கடவுள் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், நான் உங்களை எப்படி கைவிடுவேன், நான் உங்களை எப்படி கைவிடுவேன், நான் மனிதன் அல்ல, நான் கடவுள், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஓசியா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த மக்கள் இந்த இழப்புகளை எல்லாம் சந்திக்கிற பொழுது, இந்த கஷ்டங்களை சந்திக்கிற பொழுது, ஆலயங்கள் மூடப்பட்டு வெறுமையாக இருக்கிற பொழுது, கடவுள் எங்கே போய்விட்டார் என்று யோசிக்கக்கூடும். இன்றைக்கு நம்முடைய சூழலை உங்கள் மனக்கும்பலுக்காக காட்ட விரும்புகின்றேன். அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த அதே ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த COVID-19 இந்த தொத்து வியாதியானது நம்முடைய தேசம் முழுவதும், நம்முடைய குடும்பங்கள் முழுவதும், திருச்சபை தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையின் சமாதானத்தை அழித்து விட்டது. இன்றைக்கு தேசங்கள் தொடங்கி குடும்பங்கள் வரை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரையிலும் சந்தோஷத்தை இழந்துவிட்டது. இன்றைக்கு அநேகருடைய தொழில் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்து போனார்கள். இன்றைக்கு அநேகர் குடும்பத்திலே அநேக இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் பயந்து பயந்து மருத்துவமனைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மக்கள் அன்றாட வாழ்க்கைக்காக வேதனையோடு கூட இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. யாரும் ஆலயத்துக்கு தைரியமாய் வந்து உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆலயங்கள் இல்லை. நான் ஆலயத்தில் வந்து ஜெபித்தேன், ஆண்டவரோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நாங்கள் எப்பொழுது ஆலயத்துக்கு போவோம், நாங்கள் எப்பொழுது ஆலயத்துக்கு போவோம், எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும் அப்படின்னு கலங்கி அழுது வேதனையோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வயது நிரம்பிய தாத்தாவோ பாட்டியோ இல்லை 90 வயது நிரம்புவோ பெரியவர்களோ யாராவது பார்த்து, அப்பா அவங்க காலத்தில் இப்படிப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, எப்பா எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை, இதுதான் எங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்கிறது. அன்றைக்கு
சந்தித்த அதே பிரச்சனைகளை தான் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது யாரும் என்ன செய்ய முடியல. இன்றைக்கும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத் துறையிலும் எல்லா துறையிலும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை காப்பாற்ற வேண்டும் என்று யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் இந்த மக்கள் தேவ சமூகத்தில் சொல்றாங்க, ஆசாரியர்கள் எல்லோருமாய் சேர்ந்து இனி நம்ம முயற்சினால் இது எதுவும் செய்ய முடியாது. ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆசாரியன் முதல் கொண்டு தேசம் முழுவதும் தேவ சமூகத்தில் கெஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, நீர்தான் எங்களை இதை காப்பாற்ற முடியும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தினவர்களாய் உங்கள் தேவனுடைய ஆலயத்திலே போஜன பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டதே. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூடுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கயா. நீங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் செபியுங்க. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். கடவுள் ஒருவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்படி இந்த மக்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து தேசத்தில் இருக்கிற ஆசாரியர் முதற்கொண்டு சிறுவர் வரையிலும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட செபித்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இத்தனை வருடங்களும் உங்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். நீ எதையெல்லாம் இந்த கொடூரமான நாட்களில் இழந்தீர்களோ அவைகளை நான் மீண்டும் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி எப்படி கொடுப்பாரான் தெரியுமா? தொடர்ந்து வாசிட்டே வந்தா, சம்பூர்ணமா நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இந்த தேசத்திலே நீங்கள் அமைதியும் சமாதானத்தோடு கூட இருக்கும்படியாய் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறீர்கள். அப்பொழுது நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் உடைந்து போன இருதயத்தோடு கூட கண்ணீரோடு கூட எல்லாவற்றையும் இழந்து போய், சமாதானத்தை இழந்து போய், தொழிலை இழந்து போய், வேலைகளை இழந்து போய், வருமானத்தை இழந்து போய், குடும்பத்தில் உறவுகளை இழந்து போய், அன்றாட உணவுகள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடினமாய் கண்ணீரோடும் வேதனையோடு கூட இருக்கிற உனக்கும் எனக்கும் இந்த மாதத்தின் முதல் நாள் கால வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நீர் இந்த கொடூரமான நாட்களிலே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் தேசத்துக்கும் சமாதானத்தை தாரும் என்று சொல்லுவோம் சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கடவுள் மாத்திரம்தான் நம்ம இந்த பெரிய கொடூரமான கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக அநேக பாடுகளை அவமானத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும். உங்கள் துக்க நாட்கள் ஒளிந்து போயின. நீங்கள் சமாதானமாய் வெட்கப்பட்டு போகாமல் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமதியும் சமாதானத்தையும் தந்தருடுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே
நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலப்பா உங்களுடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து உடைந்து போன இருதயத்தோடு கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தை போலவே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஆலயங்கள் மூடப்பட்ட சூழ்நிலையிலே யார் எங்களை காப்பாற்றுவார்கள்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எல்லாரும் எங்களை கைவிட்டு விட்டார்களே, எல்லாரும் எங்களை கைவிட்டு விட்டார்களே, எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி உடைந்து போன இருதயத்தோடு கூட கண்ணீரோடு கூட உம்முடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதைகளை மீண்டும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் இருப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய திரு சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிற ஆண்டவர், அந்த குடும்பத்தின் மக்களுக்கு இழந்து போனவைகளை தந்து ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க ஆண்டவர், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை தாங்க ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவர். வேலை இழந்து தொழிலை இழந்து கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு திகையாதையை கலங்காத உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியத்தை தாங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நாள் விசேஷமாய் சுகவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். மருத்துவமனையிலும் வீடுகளிலும் ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற கண்ணீரோடு கூட இருக்கிற அந்த மக்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தடும்புகளால் நான் உங்களை குணமாக்குவேன்னு சொன்னீங்க ஆண்டவர். நம்முடைய வெளியேற பெற்ற தடும்புகளாலே பிள்ளைகளை சுகமாக்குவீராக. நம்முடைய ஆணிப்பட்ட கல்வாரி கரும் பிள்ளைகளை தொடுவதாக ஆண்டவரே. நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே யாரின் வஸ்திரத்தை தொட்டதுன்னு சொல்லி ஒரு வல்லமை புறப்பட்டது ஆண்டவர். இந்த கால வேளையிலே ஆண்டவரே ஆராதனை செய்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் நம்முடைய வல்லமை புறப்படுவதாக, நம்முடைய தேவ வல்லமை புறப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களிலே கொடுக்கிற ஆண்டவரே, நம்முடைய ஆணைப்பட்ட கல்வாரிக்கிற பிள்ளைகளை தொடுவதாக தொடுவதாக. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அந்த குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவா இருக்கட்டும் சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தை தரவிடமா செபிக்கிற ஆண்டவரே. இந்த கால வேளையில அப்பா நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், தேசத்திலே, திருச்சபையிலே அமைதி சமாதானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும்
இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று பாமாலையிலே 356வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 356. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.